ஒரு காதல். நீங்க செய்யற எல்லா விஷயங்களுமே பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா பாராட்டாட்டையும் பரவாயில்ல, இப்படி உங்களை பழி வாங்காம வச்சிருக்கலாமே. அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் ஏனும் புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடுங்க. சில விஷயம் புரியாம அதை நம்ம எதிர்கொள்றதுதான் சவாலே. எனக்கு அந்த சவால் பிடிச்சு போச்சு. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருந்தா பரவாயில்லையே. ஆனா ஒவ்வொரு அடியிலையும் பிரச்சனைனே போயிட்டு இருக்கு. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சரி. அந்த சஸ்பென்ஷன் வரைக்கும் உங்களை இந்த ஊர்லயே இருக்க விட்டுருந்தா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. வேண்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எனக்கு இது பழகி போயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க கயல், என்ன விஷயம்? உங்களை பார்த்த நாள்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை சரியா சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட அதை சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனாலதான் நான் இப்ப சொல்ல போறேன். ஐயோ, சொல்ல வந்ததை சொல்லிடு கயல். இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, வந்த நாள்ல இருந்து எனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து எனக்கு உதவி செய்றீங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்த எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு வகையில சுயநலவாதியா தான் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒவ்வொரு முறையும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து என் கூட என்னோட நிழல் மாதிரி இருந்தது என்னோட ஃப்ரெண்டு மோனிகா. நான் எது பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம எந்த பிரதிபலனையும் பார்க்காம எனக்காக உதவி செய்வா. அதுக்கப்புறம் அதே மாதிரியான உணர்வு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. சோ இன்னில இருந்து நீங்க எனக்கு ஒரு ஆம்பளை மோனிகா, ஓகே? உங்களை நல்ல இடத்துல தங்க வைக்கிறேன் கயல். பிரியா, தமிழ். ஹலோ, இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்கு சார் வருவாங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். இத பார், நீலாம் இங்க வரக்கூடாது. இது டியூட்டில இருக்கிற பெட்டாலியன்ஸ் தங்குற இடம். இங்க உன்ன மாதிரி சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லாம் வரக்கூடாது. உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல? அதான் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா சார், எனக்கு எல்லாமே விளையாட்டு தான். இதுக்கு முன்னால என்னோட வாழ்க்கையில விதி விளையாடுச்சு. இப்போ விதியோட வாழ்க்கையில நான் விளையாடுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி என்ன நடந்துற போது விளையாடிதான் பாப்போமே. போதும் போதும், உன் தத்துவத்தை நான் கேட்க விரும்பல. இப்ப நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். நான் எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டேன். நீங்க பண்ண நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்தா அப்படிலாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே. ஊருக்கு கிளம்பாம எதுக்கு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பஸ் எதுவும் கிடைக்கலையா? ஈவினிங் 6 மணிக்கு ஒரு மினி பஸ் ஊருக்குள்ள வருமா, நான் வேணா அதுல ஏத்தி விட்டுமா? சார், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. நீங்க என்ன கேம்ப்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால நான் கேம்புக்கு வர முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரைட் சார்? என்ன இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க என்ன இந்த ஊர் தலைவரா இல்ல ஊர்க்காரரா? சொல்லுங்க சார். கேம்ப்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஏன்னா
நீங்க இப்ப அதிகாரியும் இல்ல, நான் உங்க ட்ரெயினியும் இல்ல.